எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியும். ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துடுச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகையும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிற அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இதுவாக இருந்து அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க, நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிதடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோட முதல் ஷீல்டு அப்படின்னாரு. ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. பாரதிராஜ் சார் அப்போ ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவன் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இந்த துக்ககரமான நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது. அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து 40 வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அதனால் ஐயா பாரதிராஜா ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமா மீண்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனை. இதற்கு முன்பு பாரதிராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில பார்த்துட்டு வருவேன். ஒரு முறையும் பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். பாரதி ராஜா சார் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதி ராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதி ராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய மகனுக்கு
இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோட ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ரிங்கு மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு, யாருமே எடுக்கல. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்துவிட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு, கூட இன்னைக்கு என்ன படம் பார்த்தா, எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை வந்து மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் வந்து உனக்கு ஒரு மெயினான கேரக்டரு, அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசிச்சு வச்சேன், கூல் சுரேஷ்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. 1999 நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்தை புள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு. இன்னைக்கு 48 வயசுல பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்னைக்கு காலையில கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து மனோஜ் அவர்களோட இறுதி சடங்குல கலந்துட்டு இருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனா சில பேர் வந்து இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட சாவுக்கு விஜய் சார் போல, ஆனா இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்பவும் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசுல குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால அவர் வந்து எப்பவுமே பாகுபாடு பார்க்க மாட்டாரு, ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டாரு, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பாரு. இப்போ ஷூட்டிங்லேயும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங்கிறது ஒரு காரணமா இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்னைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்துல ரஜினி சார் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனா நடிச்சவரு நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சாரு, பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்துல ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல், எதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். திரைப்பட வரலாற்றில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உருவாக்கிய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவருடைய முதல்வர் மறைவு திரைப்பட துறைக்கு மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தை சார்ந்த என்ற முறையில் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. அருமை சகோதரருடைய மறைவு அண்ணன் பாரதிராஜாவுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் வயதில் தந்தையை போல் அவரும் தனக்கென ஒரு முத்திரையை திரைப்படத்துறையில் பதித்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது என்றால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய குடும்பத்திற்கு இழப்பாக இருக்கிறது. அவருடைய பிரிவை இழந்து வாழ்கின்ற
அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கு, தம்பி மனோஜனுடைய உதவியாளர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவிக்கிறேன். இயக்குனர் இமயம் தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையில் ஒரு புதுமையை ஏற்படுத்தியவர். ஒரு காலத்தில் தலைநகரத்தில் சென்னையில் இருந்த திரைப்படத்துறையை கிராமங்களுக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா. பல புதுமைகளை புகுத்தியவர். அவருடைய மகன் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தவர். அன்பு சகோதரர் மனோஜ்குமார் அவர்கள் 48 வயதை கூட கடக்க முடியாமல் அகால மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய இறப்பு என்பது பேரதிர்ச்சியானது. ஒரு நல்ல கலைஞனை, நல்ல தமிழ் மகனை இந்த தேசம் இழந்திருக்கிறது. அவருடைய அருமைக்குரிய தந்தை இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். படைப்பாளி, மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் பாரதி ராஜா அவருடைய அன்பு மகன் நண்பர் மனோஜ் அவர்களுடைய இந்த மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. காரணம், மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் இளம் வயதிலே மரணம் என்பது யாருக்கும் ஏற்புடையதல்ல. ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது. இருந்தாலும் இந்த சூழலில் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மன வலிமையோடு இருக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சார்பில் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.